பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு முன்பாக ஒரு சின்ன செய்தி உங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அநேக நாள் வேண்டிக் கொண்டிருந்த காரியங்கள், கேட்டுக்கொண்டிருந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கு உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சீக்கிரத்துக்கு சென்னைக்கு நான் கடந்து வந்து அந்த ஊழியத்தை மறுபடியும் வீடு சந்திக்கிற ஊழியத்தை நிச்சயமாக செய்வோம். ஒவ்வொரு குடும்பத்தை சந்தித்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தது மட்டுமல்ல, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டு சரியாக 5 ஆண்டுகள் சரியாக அந்த ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து அதுபோல் பிரச்சனைகள் எனக்கு இந்த கிராமத்துக்குள் வந்த பிற்பாடு 99 நான் திண்ணனூர் பகுதியிலேருந்து திருத்தணிக்கு வந்த பிற்பாடு தொடர்ந்து ஒரு விதமாக வித்தியாசமான பிரச்சனையை சந்தித்தேன். 20ஆவதில் எனக்கு பலவீனம், 21 இப்படி தொடர்ந்து 22 இதுபோல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நிறைய விஷயம் உங்களுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டிருந்தாலும் இந்த ஊழியத்தை இந்த சபையை நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். எந்த விதமான தடை இல்லாத கர்த்தர் கூட இருந்து அதை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார். இருந்தாலும் இன்னொரு காரியத்துக்கு பதில் சொல்ல முடியாத இருந்தேன் நான். அது என்ன பதில் என்று சொன்னால், பலர் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் அவங்க இங்கு இருந்தால் எங்களுக்கு நலமாக இருந்திருக்குமே என்று சொல்லக்கூடிய சென்னையில் ஒரு பகுதிக்கு நான் கடந்து வந்து தங்குவேன்னு சொன்னால் ஒரு ஸ்தலத்தை வாங்கியோ அதில் வாடகை எடுத்து தங்க மாட்டேன். யாரெல்லாம் அழைக்கப்படுகிறாரோ அந்த குடும்பத்தை கடந்து போய் ஜெபித்து நான் ஒரு இடத்தை உட்காருவேன். ஒரு இடம் போது என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கிறாரு, சென்னையில் இருக்கிறாரு. சென்னை வேசார்படியில் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு ஒரு ஊழியக்காரு, அவரிடத்துல பகிர்ந்து கொள்ளுவேன். வேறு யாரிடத்துலையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அப்போது அந்த காரியங்கள் பார்க்கப்படும் போது, இந்த ஊழியத்தின் பயணங்கள் பார்க்கப்படும் போது நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் பெரம்பூர் பகுதியில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி கூட ஒருத்தர் என்கிட்ட டெலிஃபோன் மூலியமாக பேசினா. அவருக்கு பலவீனம், அவர் ஒரு வியாபாரி. அவருக்கு சரிகளத்தில் ஏற்பட்ட பலவீனத்தை கொடுத்து என்கிட்ட ரொம்ப பங்கு எடுத்துக்குவார். அவங்க மகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவிருந்து கூட இப்போ நடத்தின விபிஎஸ் கூட அங்கேருந்து ஒரு சிறப்பான ஒரு சின்ன காணிக்கை அனுப்பி இதை மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி அனுப்பின மகள். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு பகுதியில் என்கிட்ட பேசி கொண்டிருந்தாலும் அவர் மட்டும் என்கிட்ட பேசினார்னா அநேக தன்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ளுவார். அப்போ நான் சொன்னேன், இருப்பா இங்கே இருங்கண்ணா, நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு கடந்து போகலாமே. அப்படி தான் ஏன் நான் இருக்க போகிறேன், அன்றைக்கி கூட நீங்கள் சொன்னீங்க, அப்புறம் நான் இருந்துட்டேன், மறுபடியும் இருந்து நான் கடந்து போகிறேன் என்று ஒரு ஆலோசனை அவர் கொடுத்து கொண்டு இருப்பேன். இந்த ஆலோசனைகள் எல்லாம் தூரத்திலிருந்து ஒரு செய்தியாக போய் கொண்டிருந்தது. ஏன்னா எரேமியாவில் இருக்கும் 23 சமயத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கு நான் தேவன் என்றுவார். தூரமாக இருந்தாலும் ஆலோசனை கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். இதுபோல் அநேகர் டி நகர் பகுதியாக இருக்கலாம், மாதாவரம் பகுதியாக இருக்கலாம், எந்தெந்த பகுதின்னு தெரியாது, காசிமோட்டு பகுதியாக இருக்கலாம் இல்லையா, நிறைய பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம் இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் இப்போ நான் மறுபடியும் சென்னைக்கு வரணும் போது அவங்களுக்கு ஒரு பலத்த சந்தோஷம். என்னடான்னா இன்னொரு சந்தோஷம், நான் சென்னையில் வால்டெக்ஸ் ரோடில் ஒரு 20 வருஷம் இந்த ஊழியத்துக்கு வந்ததை போல் 20 வருஷம் அங்கே நான் வேலை செய்தேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்து வேலை செய்தேன். ஒரு மேரேஜ் கடந்த நாட்களில் இப்போ 2 நாளைக்கு முன்பாக திங்கட்கிழமை சென்னையில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு நான் போக முடியாதுங்க போது அநேகர் ஃபோன் மூலியமாக என்னை சந்திக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் திருத்தணிக்கு போயிட்டீங்களாமே, இப்படி ஒரு பலவீனம் ஏற்பட்டதாமே, எங்களை ஏன் சந்திக்க முடியல, உங்களால் ஏன் பேச முடியல. இந்த பிள்ளைங்களாம் யாரானா சில ஆண்டுகளுக்கு முன்பாக வாலிப பருவமாக இருக்கும்போது திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க பிள்ளைங்க. அப்போது அநேக இடங்களில் கர்த்தர் என்னை கொண்டு நடத்துகிற விதங்கள் நிறையா இருக்கும். அப்படி ஒரு மனுஷரே வேதத்துலேயும் பார்க்கும் போது எனக்கு அதெல்லாம் படிக்கவே தான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் அன்றைக்கே செய்தோம், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கும்போது சங்கீதத்து புத்தகத்தில் 144ஆம் சங்கீதம், உயரத்திலிருந்து உன் கரத்தை நீட்டி ஜாலப்பிராந்தத்தில் இருக்கிற என்னையும் விலக்கி ரட்சியும். உயரத்தில் இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரத்தை நீட்டி ஜாலப்பிராந்தத்தில் இருக்கிற என்னையும் விலக்கி ரட்சியும் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தை நம்ம படிக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த விண்ணப்பத்தை படிக்கும் போதே. உயரத்தில் இருக்கிற ஆண்டவருடைய கரத்தை நீட்டு சொல்லி, நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், என் புலம்பலை நீ ஆனந்த கழிப்பாக மாற்றும் என்று சங்கீத புத்தகத்தில் 90ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம்.
அப்போ புலம்பிக் கொண்டுக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நிறைய இருக்கும் இல்லையா? புலம்பல்ல பல செய்திகள் உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் செய்தி கொடுக்குறாங்க. எனக்கு கூட நிறைய செய்தி சிலர்லாம் அனுப்புவாங்க. ஸ்டேட்டஸில் அனுப்பும்போது சில செய்திலாம் பார்த்தீங்கன்னா தன்னை என்ன பண்ணுவாங்க, நியாயப்படுத்தி அனுப்புகிற செய்திகளாகவே இருக்கும். எனக்கு தெரியும் இல்லையா? தூரத்தில் நினைவுகள் அறிந்த தேவன் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். 24 ஆண்டுகள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். 26 வருஷம் அது ஆண்டு தெரிந்து கொள்ளப்பட்டு எனக்கு கொடுத்த ஊழியக்காரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லி கடந்து போனார். 2023ஆம் ஆண்டில் 16ஆம் தேதி கடந்து வந்தார் இல்லையா? அந்த 3ஆம் மாதம் 16ஆம் தேதி கடந்து வந்து சொன்னார், ஞானசேகர், என்னை கொண்டு உனக்கு அநேக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இன்று படுற துக்கம் அல்ல, தாழ் இழந்து போன துக்கத்தை காட்டியும் இனி வர துக்கங்கள் பெரிதாக இருக்குன்னு தீர்க்க தரிசனம் உரையப்பட்ட செய்தி அது. அதை அந்த காலத்தில் கர்த்தர் பார்த்து கொள்வான்னு நினைத்தாலும் அடுத்த 1 மாத காலத்தில் அது நடந்தது அன்கண்டிஷன். எனக்கு சுயநலமே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே கீழே விழுந்து நான் மருத்துவமனையில் இருந்து எனக்கு தெரியாத நிறைய காரியம் நடந்திருக்குது. ஏன்னா ஞாபகமே இல்லாத போச்சுன்னா என்ன தெரியாது. அதுபோல் எல்லாத்துலேயும் கர்த்தர் மீட்டெடுத்து மறுபடியும் இந்த ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கி செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது கர்த்தருடைய கிருபை தான். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தூரத்திலிருந்து தன் கரங்களை நீட்டி ஜாலப்பிரதத்தில் விழுந்திருக்கிற எண்ணெயை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி பார்க்குறோம். இன்னொரு இடத்த படிக்கப்படும் போது அதே சங்கீதத்தில் 30ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் என் புலம்புலை நீ ஆனந்த கழிப்பாக மாற்றும் புலம்புறார்கள். ஆதி அப்போஸ்தலர் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது சிறைப்பட்டு அநேகர் அடிமைதனம் படித்து கடந்து போகும்போது கப்பலில் காற்றும் மழையும் பலத்து போகுது. அப்போ காற்றும் மழையும் பலத்து இருக்கப்படும் போது என்ன பண்ண, சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனை பார்க்க முடியல என்று சொல்லி கூட அப்போஸ்தலர் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கப்படும் போது சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனும் பார்க்க இருப்போமா என்ற நம்பிக்கை இழந்து போயிடுறாங்க. அநேக நாட்கள் இல்லையா, ஆகாரமும் கிடையாது, சூரியனும் பார்க்க முடியல, சந்திரனும் பார்க்க முடிய, கரையை பார்க்க முடியல. அப்போ தொடர்ந்து அடிக்கிற மழை, அப்படி காற்று, அப்படி ஒரு பக்கம் வாழ்க்கையில் அப்படி தான் ஏற்படும். சூழ்நிலை ஏற்பட்டால் அப்படி தான். ஆண்டவர் என்னை கடைசியாக சோதித்த ஒரு காரியங்கள் அதுதான். ஒரு பக்கம் காற்று, இன்னொரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் கரை சேர்க்கக்கூடிய வழி தெரியாத அலைந்து புலம்புன காலங்கள் எத்தனை வினாடி சொல்ல முடியும். ஆனால் பார்த்தோன்னா இத்தனையும் நான் பார்க்க முடியாத, மறந்து போகிருந்தேன். நான் எனக்கு எதுவுமே தெரியாது. அது ஜிஹெச்சி மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது, ஜிஹெச்சி மருத்துவமனையில் இருந்து சுத்தமாக தெரியாது. அப்போது பனிமலர் என்று ஒரு கிராமத்தை கடந்து வந்தது யாருன்னா, திருவள்ளூர் பகுதியில் இருக்க திண்ணனூர் பகுதியில் இருக்கிற அங்கே இருக்கிற சகோதரர் 2 குடும்பத்தார் என்னை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அந்த மருத்துவமனையில் சேர்த்து. அந்த சூழ்நிலை கூட எனக்கு தெரியாது. சரியாக 6ஆம் மாதம் 6ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாளை அவங்க கொண்டாடுறது மட்டும்தான் ஞாபகம் இருக்க தவிர அதுக்கு முன்னாடியும் பின்னாடி என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற ஒருவரை ஏற்படுத்துகிறார்கள். அவருடைய சகோதரன் தான். இன்றைக்கி அவர் கொடுத்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அவர் வீடு கட்டலேன்னு சொல்லி அவருக்காக நான் எப்போவுமே ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசிப்பேன், பேசுவேன். ஆனால் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இன்றைக்கி உட்காந்து கொண்டிருக்கும் போது அவர் கொடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பலை. இது கேட்கும் போது அவர் புரிஞ்சுக்குவார் நம்மளை தான் சொல்லி. அப்போ நான் ஒன்று யோசிக்கிறேன், ஏன் அவர் நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்காக ஏதோ உதவி செய்ய சொல்லலாமே, நம்ம கேட்கலாமே. அது நினச்சிட்டு நான் யோசிக்கிறேன், அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு நம்மளே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம எப்படி கேட்குறது, கொடுக்க போகிறாரு நீ கேளுன்றது போல் எனக்கு உணர்த்துற ஆண்டவர். நிச்சயமாக வேறு கூட சொல்லிடலாம், என் அருமையான பிள்ளைங்க. நிச்சயமாக அவர் வீடு கட்ட போகிறார். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை கட்ட போகிற ஒரு பகுதி இடது பக்கம் விட்டு போன இந்த இடத்தை கட்டுவதற்கான உதவி அவர் செய்ய போகிறார். இந்த திண்ணனூர் பகுதியில் இருக்கிற ஒரு பிள்ளை ரயில்வேல காரியத்தில் இருந்த ஒரு பிள்ளை மின்சார இதில் இருந்த பிள்ளை, இப்படி தனித்தனியாக ஒரு பிள்ளை வேலையே செய்யாத இருக்கிற பிள்ளை. இவங்க எப்படி சேகரிப்பார்கள் தெரியாது. ஆனால் இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய உதவிகள் நிறைய செய்தார்கள். திண்ணனூர் பகுதியில் இருக்கிறவங்க நிச்சயமாக நிறைய செய்தார்கள். அவங்க புலம்பலெல்லாம் தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றினார். இந்த பிள்ளைக்கு மட்டும் ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து ஒரு தடை ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கி மாலையில் நான் சரியாக 7 மணி அளவில் நான் உட்காந்து கொண்டிருக்கப்படும் போது ஆலயத்தின் வாசலில் உட்காரும் போது பல சிந்தனை கொடுப்பார். ஆதி அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் வாசலில் உட்காந்துருந்த நடக்க முடியாதுன்னு கர்த்தர் எழுந்து நடக்க வைத்தார்.
அப்போ நடக்க முடியாத ஒருவனை கொடுத்து நான் யோசிக்கும் போது, நீ அவனுக்கு கொடுக்கிறேன் என்று யோசிப்பதை காட்டிலும் அவனிடத்தில் நீ ஏதாவது கேளு என்றதை போல இருந்தது. ஏன்னா அங்கே பேதுரு பேசுகிற விதங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3 4 வசனம், என்னிடத்தில் வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, எழுந்து நட என்று சொன்ன உடனே 40 வயதுக்கு மேற்பட்டவன் எழுந்து நடந்தானா. இத்தனை ஆண்டுகளாக அவளால் முடியாத அந்த தம்பிக்கு இந்த ஆண்டு வீடை அங்கே கட்டி கொடுக்க போகிறார் கர்த்தர். அதுக்கு முன்பாக இந்த ஆலயத்துக்கு அவர் மூலியமாக ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். அப்போது இங்கே பார்த்தினா எல்லாத்தையும் இழந்து போன ஒரு ஆதி அப்போஸ்தலர் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படிக்கும் போது இங்கே படிக்கிறோம் பாருங்க. அதை அநேக நாட்கள் சூரியனும் சந்திரத்தை காணவில்லை, பெருங்காற்றை அடித்து கொண்டிருப்பார், பிழைப்போமா என்று நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாங்க. அப்போது அடிமைப்பட்டு போன பவுல் அவங்கள சந்திக்கும்படி ஆண்டவர் பேசுகிறாரு. அங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே 24ஆம் வசனத்தில் படிக்கப்படும் போது ஆண்டவரே பேசுகிறார், நீ போய் தைரியமாக பேசு. அவங்களை பேசக்கூடியதாக ஏற்படுத்தும் போது 100க்கு அதிபதியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஆகாரத்தை உண்டாக்கி கொடுங்க, வறுமையில் இருக்கிறாங்க, இத்தனை நாளாக சாப்பிடாத இவங்க கடலுக்குள்ளே மாட்டிக்கொண்டு அகப்பட்டு கொண்டு என்ன ஆகும் என்று இருப்பதை காட்டி மரித்து போய்டுவோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள், என்ன பண்ணுவோம் என்று தெரியாது இருக்கிறார்கள், என்ன பண்ணுவது செய்யாது இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேகர் அப்படி தானே இருக்கிறோம். சில காரியம் ஆகலன்னு சொன்னோம், நம்மளால் எதுவும் பண்ணவில்லை, இருப்பதை காட்டி மறித்தே போயிடலாமல் மரணத்துக்கு ஏதாக நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குதாக என்று நினைக்க வைத்தது என்னையும் உள்படத்தான். அப்படி தான் ஒரு நாள் ஜெபிக்கிறேன் நான் உட்காந்து நைட்டில், ஆண்டவர் என்னை காப்பாற்றி வந்ததை காட்டிலும் இப்போ படுற கஷ்டம் ரொம்ப கடினமாக இருக்குது ஆண்டவர், நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன். அந்த நாள் 4ஆம் மாதத்தில் இதை ஜெபித்தேன். நான் டிசார்ஜ் ஆகி கடந்த ஆண்டு டிசார்ஜ் ஆகி இந்த வருஷத்தில் 4ஆம் மாதம் நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த நாளில் இந்த நாள் வரைக்கும் ஏதாவது யார் மூலியமாக ஒரு ஆகாரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கேட்டால் தானே கொடுப்பா, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி காற்றுக்கும் மழைக்கு அகப்பட்டு கப்பலில் தவித்து கொண்டிருக்க ஜனங்களுக்கு பவுல், அடிமைப்பட்ட பவுல் தான் அவங்களுக்கு காப்பாளராக பாதுகாப்பாளராக மாற்றி தேவன் அனுப்புகிறாங்க. அவங்கள சந்திக்கும் 100க்கு அதிபதியை சந்தித்து பேசப்படும் போது அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஏன்னா மணி ஆகி போச்சு, ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்த பிற்பாடு அவங்க மனதில் ஏவப்பட்டு என்ன தெரியுமா, கடலுக்குள்ளே இருக்கிற கோதுமையை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டாங்க. அந்த வெயிட்டு தாங்க தன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத பல தவறு நம்ம செய்து கொண்டிருப்போம், உலகத்தில் நல்லவனை போல் நம்ம நடித்து கொண்டிருப்போம். அதை அறிக்கை செய்யணும். அது நானாக இருந்தாலும் சரி, அறிக்கை செய்து எடுத்து அந்த என்ன பண்ணாங்க, அதில் இருக்க கோதுமை முழுவதும் எடுத்து கடலில் போட போட அந்த கப்பல் என்ன பண்ண நாளுக்கு நாள், அது நான் சென்னையில் இருக்கிற ஆர்பாருக்குள்ளே போனால் தெரியுங்க, அந்த கப்பல் பார்த்தா நிற்கும் போது கீழே இருக்குங்க. அதுலேருந்து வெயிட்டு இறக்க 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 அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற காட்டி ரோடை காட்டி ரொம்ப உயரமாக மேலே வந்துடும். அதுபோல் எல்லா சுமைகளும் எடுத்து அந்த தண்ணியில் போட்ட உடனே கப்பல் மேலே வருது, கரை தெரியுதுங்க. அப்போ அறிக்கை செய்து நீ இன்றைக்கே தீர்மானித்து இந்த செய்தி கேட்டிருக்கும் போது தன் தவறான காரியங்கள் உன் உள்ளத்தில் இருந்தால் அறிக்கை செய்து நீ எடுத்து போட்ட உடனே தேவன் கரை சேர்க்கக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி அதுதான். பயந்து கொண்டு இருப்போமா இருக்க மாட்டோமா நினைக்கப்பட்டவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வச்சது அடிமைப்பட்டு வந்த பவுலை கொண்டு தான் தேவன் செய்கிறாரு. அப்போ பவுலை என்ன பண்ணுறாரா, 100க்கு அதிபதியை சந்தித்து தன்னை வழிநடத்துவனுக்கு மத்தியில் இவரை சந்தித்து பேச வைத்து அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அறிக்கை செய்ய வைத்து அதை எடுத்து போட வைத்த பிற்பாடு தான் கரை காணும்படியாக தேவன் செய்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த 44ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த வசனங்க எல்லாருக்கும் கரையை கண்ட உடனே முகத்தில் ஒரு சந்தோஷம். அப்போ ஏறி போகக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த கரையை கண்டு கடந்து போகும்படி கர்த்தர் உதவி. வாழ்க்கையில் கரையை கண்டடினமா, கரையை பார்க்கப்படணுமா, கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.